My dear students, I am Tamilarasan here. நம்ம இன்னைக்கு 12th standard physicsல lesson 4 electromagnetic induction and alternating current அந்த லெசன்ல mean or average value of alternating current அதை பத்தி பார்க்க போறோம். First DC AC ரெண்டையும் கொஞ்சம் நல்லா கிளியரா புரிஞ்சுக்கலாம். சோ அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒரு கண்டக்டர் இருக்கு, கண்டக்டருடைய கிராஸ் செக்ஷன் ஏரியா இதுதான். நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணவனே இதுல நம்ம சார்ஜ் ஃப்ளோ ஆகுது பாருங்க. இந்த இடத்துல ஒவ்வொரு செகண்டும் சார்ஜ் ஃப்ளோ ஆகுது. அப்போ நம்ம பார்க்கும்பொழுது இந்த இடத்துல ஒவ்வொரு இன்ஸ்டண்ட்டும் ஃப்ளோ ஆகக்கூடிய சார்ஜினுடைய மேக்னிடியூட் வந்து சேமாக இருக்குது. அப்போ அதை கிராஃபில் பிளாட் பண்ணோன்னு சொன்னால் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டயத்தையும் ஒய் ஆக்சிஸில் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டையும் எடுத்துகிட்டு பிளாட் பண்ணால் ஒவ்வொரு இன்ஸ்டண்ட்டும் அதனுடைய மேக்னிடியூட் வந்து சேமாக இருக்குது. அப்போ நமக்கு அந்த லைன் எப்படி கிடைக்கும், ஹரிசாண்டல் லைனாக கிடைக்கும். இதை தான் நம்ம ஸ்டெடி டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நமக்கு கரண்ட்டுன்னு என்ன, நம்ம செகண்ட் சாப்டரில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. த எலக்ட்ரிக் கரண்ட் இன் எ கண்டக்டர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் த்ரூ எ கிவன் கிராஸ் செக்ஷன் ஏரியா. அதாவது இது ஒரு கண்டக்டர், அதனுடைய கிராஸ் செக்ஷன் ஏரியா அப்படின்னு சொன்னால் இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா வழியாக ஒரு செகண்டில் எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ ஆகுதோ அதுதான் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது டி அப்படிங்கக்கூடிய இன்டர்வல் ஆஃப் டயத்தில் நமக்கு Q சார்ஜ் ஃப்ளோ ஆயிருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் கரண்ட் ஐஸ் ஈக்குவல் டு என்ன, Q பை டி, அதை தான் நம்ம ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? சரி, இப்போது இந்த ஆக்சுவலாக ஒரு கண்டக்டர் வழியாக எலக்ட்ரான் தான் மூவ் ஆகும். நான் இங்கே காட்டியிருக்கிறது வெர்ச்சுவல் மோஷன் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான் இந்த பக்கத்தில் எவ்வளோ ஃப்ளோ ஆகிருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வெர்ச்சுவலாக பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பக்கம் மூவ் ஆகிருக்கிறதா அர்த்தம். அதை கொஞ்சம் கிளியராக மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. நம்ம டைரக்ஷன் ஆஃப் த கன்வென்ஷனல் கரண்ட்டை காட்டுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், டைரக்ஷன் ஆஃப் த மோஷன் ஆஃப் த வெர்ச்சுவல் மோஷன் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜை தான் காட்டி ஆக வேண்டியிருக்கு. ஓகேவா? சரி, இப்போது இந்த கண்டக்டர் வழியாக ஒரு செகண்டில் 6.241 இன்ட்டு 10 to the power of 18 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆச்சுன்னு சொன்னால் அதில் அந்த கண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் எவ்வளவு, 1 ஆம்பியர். யோசிச்சு பாருங்களேன், 10 to the power of 18 எலக்ட்ரான்ஸ், அது எவ்வளோ ஹியூஜ் நம்பர். சரியா? அவ்வளோ நம்பர் போட்டு நான் இங்கே எக்ஸாம்பிளில் வந்து அனிமேஷன் காட்ட முடியாது. அதனால் பேசிக்காக ரொம்ப ஃபியூ சார்ஜை போட்டு காட்டியிருக்கிறேன். புரிஞ்சுக்கங்க, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம ஸ்டெடி டைரக்ட் கரண்ட் பார்த்தாச்சு. அடுத்தது வேரியிங் டைரக்ட் கரண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போமா? சரி, இப்போது இந்த இடத்துல பாருங்கள், ஃப்ளோ ஆகக்கூடிய சார்ஜை பாருங்கள், ஒவ்வொரு செகண்டும் அதனுடைய மேக்னிடியூடு மாறுது. ஆனால் டைரக்ஷன் எப்படி இருக்குது, ஒரே டைரக்ஷனில் தான் இருக்குது. அப்போது டைம் ஆக ஆக மேக்னிடியூடு அதிகமாகிட்டே இருக்குது, அதுக்கு பிறகு கம்மியாகுது, திரும்ப அதிகமாகிட்டே இருக்குது, திரும்ப கம்மியாகுது. இதை தான் வேரியிங் டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்தது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிறது பாருங்கள், அதே கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் த கண்டக்டர், அதில் ஏசி சோர்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போது பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ ஆகுதோ அவ்வளோ சார்ஜ் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் ஃப்ளோ ஆகிடுது. இதை தான் நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் நமக்கு கிராஃப் இது இங்கே காட்டுது. நமக்கு இதை பற்றி நம்ம போன வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். சரியா? சரி, இப்போது மீன் ஆர் ஆவரேஜ் வேல்யூ ஏன் அந்த டேர்மை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஒரு கரண்ட் அண்டு வோல்டேஜ், இந்த டிசி சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் டிசியில் கரண்ட்டினுடைய வேல்யூ கான்ஸ்டன்ட்டு, வோல்டேஜினுடைய வேல்யூ கான்ஸ்டன்ட்டு ஃபார் எ கிவன் பீரியட் ஆஃப் டைம். ஆனால் நமக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் ஒவ்வொரு இன்ஸ்டண்ட்டும் அதனுடைய மேக்னிடியூடு மாறிட்டுருக்கு, ஒவ்வொரு ஆஃப் சைக்கிளும் அதனுடைய டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் மாறிட்டே இருக்குது. அப்போது நம்ம இந்த இடத்துல ரெண்டு டேர்மு நம்ம அதனுடைய குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு, மேக்னிடியூடை மெஷர் பண்ணுறதுக்கு ரெண்டு டேர்மை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஒன்று மீன் வேல்யூ ஆஃப் கரண்ட், ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் த கரண்ட். அதாவது ஆர்எம்எஸ் அப்படிங்கிறது ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இப்போ இதில் இந்த வீடியோவில் மீன் வேல்யூ பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த ஆர்எம்எஸ் வேல்யூ பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா? சரி, இப்போது
ஒன்ஸ் அகெயின் பாருங்கள், ஆல்டர்னேட்டிங் கரண்ட், அதாவது இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டரை கொண்டு போய் நம்ம ஒரு ஏசி சோர்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் நமக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் 1 2 3 2 1 3 2 1 அந்த மாதிரி கரண்ட் ஃப்ளோ ஆகுது. எந்த டைரக்ஷனில்? கிளாக் வைஸ் டைரக்ஷனில். அப்போ கிராஃபில் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் ஒமேகா டியையும் ஒய் ஆக்சிஸில் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டையும் எடுத்துக்கிட்டு நம்ம கிராஃப் வரைஞ்சோன்னு சொன்னால் நமக்கு இந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் கிடைக்குது. அதுவே நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் பொலாரிட்டி மாறுது. இப்போது நமக்கு மேக்னிடியூட் ஆஃப் த கரண்ட் 1 2 3 2 1 0. அப்போது இது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில். திரும்பவும் சொல்கிறேன், இந்த இடத்துல சார்ஜ் வந்து எனார்மஸ் சார்ஜ் ஃப்ளோ ஆகும். நான் எக்ஸாம்பிளுக்காக நம்ம ஒரு ஃபியூவை காட்டியிருக்கேன் உங்களுக்கு, புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ அப்போ இங்கே ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு மேக்னிடியூட் ஆஃப் த கரண்ட் எவ்வரி இன்ஸ்டன்ட் மாறுது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அதனுடைய டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆல்சோ ரிவர்ஸ் இந்த எவ்வரி ஹாஃப் சைக்கிள். இந்த ஹாஃப் சைக்கிள் ஃபுல்லாக பாசிட்டிவ் டைரக்ஷனில் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆன சார்ஜு, இந்த ஹாஃப் சைக்கிள் ஃபுல்லாக நெகட்டிவ் டைரக்ஷனில் நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. புரிஞ்சுக்க முடியுதா? மேக்னிடியூடு எவ்வரி இன்ஸ்டன்ட் மாறிட்டே இருக்குது, டைரக்ஷன் எவ்வரி ஹாஃப் சைக்கிள் மாறுது. இது பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ஓகேவா? சரி, இப்போது நம்ம மீன் ஆர் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் சிமெட்ரிக்கல் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஓவர் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் இஸ் 0. அதாவது ஒரு கால்குலேஷனுக்காக ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் எடுத்துக்கலாம், அதில் மீன் வேல்யூங்கிறது 0. எப்படின்னு பாருங்களேன், இந்த அனிமேஷனில் காட்டியிருந்ததில்ல 1 2 3 2 1, அதாவது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் ஒரு 9 சார்ஜ்டு பார்ட்டிக்கல் மூவ் ஆச்சு இந்த பக்கம். அதே நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் அந்த 9 சார்ஜஸ் வந்து இந்த பக்கம் ஃப்ளோ ஆயிடுச்சு. அப்போ நெட் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இன் பர்டிகுலர் டைரக்ஷன் 9 - 9 0. அப்போ I is equal to Q by T அப்படின்னு பார்த்தா Q is equal to 0 அப்படின்னு சொன்னால் I is equal to 0. அப்போ இந்த இடத்துல மேக்னிடியூடை அந்த ஃபார்முலாவை டிசியில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜுங்கக்கூடிய I is equal to Q by T அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண முடியாது எங்கே? ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கு. அப்போ அதனால தான் நம்ம மீன் ஆர் ஆவரேஜ் வேல்யூ அப்படிங்கிற ஒரு டேர்மை இங்கே ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை அதனுடைய மேக்னிடியூடை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதாவது இந்த பக்கம் ஒரு 10 பில்லியன் சார்ஜஸ் ஃப்ளோ ஆச்சுன்னு சொன்னால் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் 10 பில்லியன் சார்ஜஸ் இந்த பக்கமாக ஃப்ளோ ஆகிடும். அப்போ அப்பயும் நெட் சார்ஜஸ் ஓவர் யோர் கம்ப்ளீட் சைக்கிள் இஸ் ஈக்குவல் டு 0. புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இப்போது மீன் ஆர் ஆவரேஜ் வேல்யூனா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு ஹாஃப் சைக்கிளை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம ஆவரேஜ் ஆர் மீன் வேல்யூ இஸ் மெஷர்ட் ஓவர் 1/2 ஆஃப் எ சைக்கிள். ஏன்னா ஒரு ஹாஃப் சைக்கிளில் கரண்ட்டினுடைய அந்த சார்ஜஸினுடைய ஃப்ளோ வந்து சேம் டைரக்ஷனில் இருக்கும். தீஸ் எலக்ட்ரிக்கல் டேர்ம் ஆவரேஜ் கரண்ட் அண்ட் ஆவரேஜ் வோல்டேஜ் கேன் பி யூஸ்டு இன் போத் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அண்ட் வேரியிங் டிசி சர்க்யூட். புரிஞ்சுக்க முடியுதா? ரெண்டுலையுமே யூஸ் பண்ணுறோம். டிசியில் வந்து வேரியிங் டிசி அப்படிங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கு தான் நம்ம இந்த ஆவரேஜ் ஆர் மீன் வேல்யூ நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, அப்படின்னா என்ன பார்க்கலாமா? த ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஆல் வேல்யூஸ் ஆஃப் கரண்ட் ஓவர் எ பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள். ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் இருக்கக்கூடிய எல்லா கரண்ட்டினுடைய ஆவரேஜ், அதுதான் நம்ம ஆவரேஜ் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அல்லது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் எடுத்துக்கணும். நான் கால்குலேஷனுக்கு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளே எடுத்து கால்குலேட் பண்ணி காட்டுறேன், கடைசியாக நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் சொல்கிறேன். சரி, இப்போது இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? I is equal to capital IM sin omega t. இவங்க omega t is equal to theta அப்படிங்கிறதுனால small I is equal to capital IM sin theta. இது இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூக்கான ஃபார்முலா. இதை பற்றி நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ இது வந்து கிராஃப், இது சினுசாய்டல் வேவ் ஆர் சைன் வேவ் அப்படின்னு சொல்கிறோம். வேரியேஷன் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா ஆர் ஒமேகா டி, இந்த கர்வேச்சர். இப்போ இதில் த சம் ஆஃப் ஆல் கரண்ட்ஸ் ஓவர் எ ஹாஃப் சைக்கிள் கண்டுபிடிக்கணும். அதுதான் கண்டுபிடிக்கணும்.
அப்படிங்கிறது இஸ் given by அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஏரியா ஆஃப் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள். அப்போது சம் ஆஃப் த ஆல் த கரண்ட், இந்த ஹாஃப் சைக்கிளில் இருக்கக்கூடிய எல்லா கரண்ட்டினுடைய சம்முங்கிறது என்னன்னா அது எதுக்கு ஈக்குவல்னா இந்த ஹாஃப் சைக்கிளினுடைய கர்வேச்சர் எவ்வளவு ஏரியா என்க்ளோஸ் பண்ணியிருக்கோ அந்த ஏரியாவுக்கு ஈக்குவல். ஓகேவா? சரி, அப்போ அதனால் இப்போ இங்கே ஆவரேஜ் கரண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஏரியா ஆஃப் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் டிவைடட் பை பேஸ் லெங்த் ஆஃப் ஹாஃப் சைக்கிள். இப்போது ஐ ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா நியூமரேட்டரும் கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டரும் கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டர் ஈஸி, பேஸ் லெங்த் ஆஃப் த ஹாஃப் சைக்கிள் அப்படிங்கிறது இங்கே 0லேருந்து ஆரம்பித்து பை அது வரைக்கும். அப்போ பை அப்படிங்கிறது தான் பேஸ் லெங்த், அது தெரியும், டினாமினேட்டர் தெரிஞ்சிச்சு. அப்போ என்ன மட்டும் கண்டுபிடிக்கணும்? நியூமரேட்டரை கண்டுபிடிக்கணும். நியூமரேட்டர் என்ன? ஏரியா ஆஃப் த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? இன்டெக்ரல் மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இப்போது நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன இந்த கர்வேச்சரில் ஒரு ஸ்டிப்பு கண்டுபிடிக்கிறோம். ஒரு சின்னதாக ஸ்டிப்பு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? நியூமரேட்டரு. நியூமரேட்டர் என்ன இருக்குது? ஏரியா ஆஃப் த ஹாஃப் சைக்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இன்டெக்ரல் மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அதனால் ஒரு சின்ன ஸ்டிப்பை கன்சிடர் பண்ணுறோம். அந்த ஸ்டிப்பை ரெக்டாங்குலர் ஷேப்பில் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அதனுடைய லெங்க்த்து வந்து ஐ, இதுக்கு நேராக ஐ வந்து என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் ஐ லெங்க்த்து. அதனுடைய பிரெத்து வந்து டி தீட்டா, இந்த ஸ்மால் வேல்யூ ஆஃப் த தீட்டா, தீட்டாவுடைய ஸ்மால் வேல்யூ. அப்போது இந்த லெங்க்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஏரியா ஆஃப் த எலிமெண்ட்ரி ஸ்டிப், இந்த ஸ்மால் ஸ்டிப்பினுடைய ஏரியா கிடச்சிரும். ஓகேவா? இன்டகிரேஷன் உங்களுக்கு தெரியும், மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் போட்டிருக்கீங்க. அப்போ டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா அப்படியே இன்டகிரல் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ ஏரியா ஆஃப் த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படி சொன்னால் அப்படியே இன்டகிரல் பண்ணணும். இந்த லிமிட் என்ன? இங்கே பாருங்கள், 0லேருந்து ஆரம்பித்து பை வரைக்கும். அப்போ லோயர் லிமிட் வந்து 0, அப்பர் லிமிட் வந்து பை. ஓகே, ஸ்மால் ஐ அப்படிங்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் த கரண்ட். அதனுடைய வேல்யூ என்ன உங்களுக்கு தெரியும்? ஐஎம் சைன் தீட்டா. இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் இது கிடைக்கும். ஓகே, இப்போது இதை இன்டகிரேட் பண்ண போகிறோம். அதில் ஐஎம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ. அந்த மேக்ஸிமம் வேல்யூங்கிறது இந்த கர்வேச்சருக்கு கான்ஸ்டன்ட், அதை வெளியில் எடுத்துடலாம். சைன் தீட்டாவை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் தீட்டா, அதனுடைய லிமிட் 0 to பை. ஓகேவா? இந்த மைனஸை என்ன செய்யலாம்? வெளியில் எடுத்துருங்க. இப்போது காஸ் தீட்டா, அந்த தீட்டா இருக்கிற இடத்துல அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். மைனஸை வெளியில் எடுத்தாச்சு, ஐஎம் வெளியில் ஆல்ரெடி இருக்குது. அப்பர் லிமிட் வந்து காஸ் பை மைனஸ் லோயர் லிமிட் வந்து 0, காஸ் 0. உங்களுக்கு காஸ் பை அதனுடைய வேல்யூ எவ்வளவு? -1. காஸ் 0 அதனுடைய வேல்யூ வந்து 1. சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல காஸ் பையினுடைய வேல்யூ -1, இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோ. காஸ் 0னுடைய வேல்யூ வந்து 1. அப்போது -1 ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் -2 கிடைக்கும். இதை இதோட மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போது நமக்கு 2im கிடைக்கும். இது என்ன? 2im அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள். புரியுதா? பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளுடைய ஏரியா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 2 times த மேக்ஸிமம் கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை தான் நம்ம கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறோம். சரியா? இப்போது நம்ம ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதனுடைய பேஸ் லெங்த் ஆஃப் த ஹாஃப் சைக்கிள் வந்து பை. அதுதான் நம்ம தெரிஞ்சது, இந்த ஹாஃப் சைக்கிளுடைய பேஸ் லெங்த். ஓகே, இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் த கரண்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? நியூமரேட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் பார்க்கலாம். 2im. டினாமினேட்டரும் நம்ம இங்கே கண்டுபிடிச்சாச்சு, அதனுடைய வேல்யூ பை. சப்ஸ்டியூட் பண்ணிட்டா ஆவரேஜ் வேல்யூ கிடச்சிரும். இதுதான் ஈக்குவேஷன். சரி, இப்போது பையனுடைய வேல்யூ 3.14 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி 2க்கு கேன்சல் பண்ணி நம்ம எழுதுனா என்ன வேல்யூ கிடைக்கும்? இந்த ஐ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 0.637 இன்ட்டு ஐஎம். அவ்வளோதான், இதுதான் நமக்கு ஈக்குவேஷன். அப்போ இதுலேருந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கலாமா? ஹென்ஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஏசி இஸ் 0.637
times the maximum value Im. புரியுதா இந்த இடத்துல 0.637 times the maximum value. அதை தான் நம்ம வந்து ஆவரேஜ் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுக்க முடியுதா? இந்த ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். அதுவே நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் கண்டுபிடிச்சா என்ன செய்யும்? நமக்கு இந்த இடத்துல மைனஸ் போடணும். இந்த இடத்துல ஏன்னா மைனஸ் ஐஎம், இந்த மைனஸ் ஐஎம்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடச்சிரும். அதே ஈக்குவேஷனில் மைனஸ். புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே. இந்த இடத்துல நோட்டில் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. நம்ம கால்குலேஷனில் அந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இஃப் வி கன்சிடர் எ n currents in half cycle of AC, namely நம்ம என்ன செய்கிறோம்? I1, I2, etc. IN, then the average value is given by, அப்போ இந்த கரண்ட்டினுடைய ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம என்ன செய்யணும்? ஆட் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். டோட்டல் நம்பரால் டிவைட் பண்ணணும். அப்போ ஆவரேஜ் கரண்ட் அப்படிங்கிறது sum of all currents over half cycle divided by number of currents. இது நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதாவது இந்த கர்வேச்சர் இருக்கு இல்லையா, இந்த ஹாஃப் சைக்கிளை மட்டும் எடுத்துக்கிறோம், பாஸ்ட் ஹாஃப் சைக்கிளை. இதில் இந்த இன்ஸ்டண்ட்டில் கரண்ட் வந்து I1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த இன்ஸ்டண்ட் கரண்ட் I2, அதே மாதிரி இங்கே I3, I4 அப்படியே நம்ம கொண்டு வந்து இந்த இன்ஸ்டண்ட்டில் வந்து IN அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த எல்லா கரண்ட்டுக்கையும் நம்ம ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் கரண்ட் 1, 2, 3, 4, 5, அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் கரண்ட்? n நம்பர் ஆஃப் கரண்ட் இந்த ஹாஃப் சைக்கிளில் இருக்குது. அப்போ அந்த என்னால் டிவைட் பண்ணிட்டா நமக்கு ஆவரேஜ் கரண்ட் கிடச்சிரும். இது இன்னும் ஒரு ஃபார்முலா. புரிஞ்சுக்க முடியுதா? நமக்கு I ஆவரேஜ் ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் IN. இந்த இடத்துல ப்ளஸ் விட்டு போச்சு, ப்ளஸ் IN டிவைடட் பை n. புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே. இது வந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டினில் அல்லது 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஓகேவா? சரி. என்னுடைய சேனல் பிரைம் ஃபிசிக்ஸ், இதில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பாருங்கள். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ்.